முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. யோகதசாவில் கஷ்டம் ஏற்படுகிறதே ஏன்? இப்ப பாத்தீங்கன்னா வேத ஜோதிடத்துல ஜாதக லக்கணத்தை பொறுத்து சில தசைகள் யோகம் செய்யக்கூடிய தசைகளா இருக்கும், சில தசைகள் அவயோகம் செய்யக்கூடிய தசைகளாக இருக்கும். இந்த அமைப்புல சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதுமே யோகம் தரக்கூடிய தசா காலங்களா வரக்கூடிய அமைப்பு இருக்கும். சில பேர்த்துக்கு வாழ்நாள் முழுவதும் அவயோக தசா காலங்களாகவே இருக்கும். மேலும் சில பேர்த்துக்கு பார்த்தோம்னா ரெண்டு அமைப்பு மாறி மாறி வரும். யோக காலங்களும் யோக தசா காலங்களும் வரும், அவயோக தசா காலங்களும் வரும். இந்த அமைப்புல தான் சில பேர் பார்ப்போம். சில பேர் நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே பார்த்துருப்போம். அப்பா எனக்கெல்லாம் சுகரு ப்ரெஷரு அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு எதுவுமே வராதுப்பா அப்படிம்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். 2 நாள்ல ஆளு இந்த உலகத்தை விட்டே போயிடுவாங்க. இதே அமைப்புல தான் ஜாதகத்திலையும் ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த அமைப்பு தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேத ஜோதிடத்துல யோக தசாக்களா வரக்கூடிய அமைப்பு ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கையில ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அமைப்புகள் வரும், பிறந்ததுலேருந்தே யோக தசா காலங்களாகவே இருக்கும். அவங்கள வெளியே பெருமையா சொல்லிக்குவாங்க, அப்பா எனக்கெல்லாம் அந்த அவயோகம் பண்ணக்கூடிய தசா என் வாழ்நாள வரவே வராது, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிம்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிருவாங்க. என்னடா அது, நமக்கு வாழ்நாள் முழுவதும் யோகம் செய்யக்கூடிய தசா காலமாக தானே இருக்குது, நமக்கு எப்படி இந்த கஷ்ட காலம் வந்தது அப்படின்னு அன்னைக்கு தான் முழிப்பாங்க. முடிச்சுக்கிட்டு வேற யார்ட்டையாவது நல்ல ஜோதிடர்கிட்ட போய் கேட்பாங்க, எனக்கு யோக தசா காலம் தானே, ஏன் அப்படி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன பிரச்சனை, என் ஜாதகத்துல என்ன இருக்கு அப்படின்னு போய் கேட்பாங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அவயோக தசா காலங்கள் முழுவதும் அவயோகமே நடைபெறாது, அதே மாதிரி யோக தசா காலங்கள் முழுவதும் யோகமே நடைபெறாது. அதுக்குள்ள புத்திகள் மாறி மாறி வரும்போது அந்த புத்திகள் அவங்க ஜாதக லக்கணத்தை பொறுத்து யோக புத்திகளா அல்லது அவயோக புத்திகளா அப்படின்றத அமைப்பை பொறுத்து தான் அந்த யோக அமைப்புகளும் அவயோக அமைப்புகளும் கூடுதல் குறைவாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும். ஜாதக லக்கணமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்து அவயோக புத்திகள் வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை யோக தசை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை அந்த லக்னாதிபதி வலுவிழந்து இருக்கக்கூடிய அமைப்புல யோக தசா காலமாக இருந்தாலும் அந்த அவயோக புத்திகள் வரும்போது கஷ்டத்தை ஏற்படுத்தும். மேலும் ஒரு அமைப்புல பார்த்தோம்னா அந்த லக்னாதிபதி வலுவாக இருந்தாலும் யோக தசா காலத்திலையும் சில குறிப்பிட்ட அவயோக புத்திகள் கண்டிப்பா கஷ்டத்தை ஏற்படுத்தியே தீரும். உதாரணமா இப்போ ஒரு ஜாதக அமைப்பை பார்ப்போம். இந்த ஜாதக அமைப்பை பாருங்க. இந்த ஜாதகத்துல லக்னம் மகர லக்னம், ராசி கும்பராசி. அந்த கும்பராசியில சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்குது. அதாவது ஜாதகர் பிறக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரம், பிறக்கும் போது அவர் பிறப்பு தசை குரு தசை. இந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் ஃபுல்லாமே யோக தசைகளாகவே தான் இருக்கும். குரு தசை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்து தசை,
குரு 9லேருந்து குரு வந்து லக்னத்தையும் பார்க்குது, லக்னாதிபதி சனியும் பார்க்குது. சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்குது. சுக்கிரனுடைய வீட்டில் சனி இருந்து குருவுடைய 9ஆம் பார்வையில் சனி சுபத்துவம் ஆகுது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னமும் சுபத்தன்மையை பெறுது குருவுடைய 5ஆம் பார்வையால். அப்புறம் லக்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது, லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பிறந்த தசை வந்து குரு தசை. குரு தசை வந்து 3, 12 இடங்களுக்கு அதிபதியான குரு தசை 3ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு இருக்கிறனால சின்ன வயசில் குரு தசையால் பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது, நல்ல அமைப்பாக தான் இருக்கும். அந்த அமைப்பில் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஃபஸ்ட்டு குரு தசை ஒரு 10 வருஷம் நடக்கும். அதற்கப்புறம் சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை அனைத்துமே யோக தசாக்களாகவே வரும். இந்த அமைப்பில் தான் இது மாதிரியான ஜாதகர்கள் நம்மளோட கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா, எனக்கெல்லாம் அவயோக தசையே வாழ்நாளில் கிடையாது. இந்த மகர லக்கணத்தை பொறுத்த மட்டும் அவயோக தசை அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய தசை தான். அப்போ என் வாழ்நாளில் வந்து அவயோக தசையே கிடையாது. என்னுடைய ஜாதகத்தில் சூரியன் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் பௌர்ணமி யோக ஜாதகம் என்னுடைய ஜாதகம், சூரியன் வந்து வலுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பாங்க. இந்த அமைப்பில் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு குரு தசை நல்லா தான் போயிட்டுருக்கும், அடுத்து சனி தசையும் நல்லா தான் போயிட்டுருக்கும். அந்த சனி தசையில் சூரிய புத்தி வரும்பொழுது அந்த சூரிய தசைக்கு ஈடான சொல்லப்போனால் அதற்கும் கூடுதலான அமைப்பில் அந்த சூரிய புத்தி கடுமையான கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போயிடும். அந்த மாதிரி நேரத்தை தான் அவங்க யோசிப்பாங்க, நமக்கு சனி தசை யோகமான தசை தானே, ஏன் நமக்கு இப்படி கஷ்டமான காலமெல்லாம் ஏற்படுது, கஷ்டம் நமக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிப்பாங்க. அப்போ தான் தெரியும் அந்த புத்தி வந்து அட்டமாதிபதி புத்தி, சூரிய புத்தி. பௌர்ணமி சந்திரன் பார்வையில் சூரியன் ஸ்ட்ராங்காக 8ஆம் இடத்துல இருந்து புத்தி நடத்தும் போது அதுவும் சனிக்கு முதல் எதிரியான சூரியனின் புத்தி. சனி தசை நடக்குது, சனி தசையில் புத்தி பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி. சனிக்கும் சூரியனுக்கும் சுத்தமாக ஆகாது. அப்போ சனி தசையில் சூரிய புத்தி, சூரிய தசையில் சனி புத்தி, இந்த ரெண்டுமே ஆகாது. இந்த ஜாதகருக்கு சூரிய தசையே வராது, நமக்கு சூரிய தசை வராதுன்னு அப்படின்னு சந்தோஷமாக இருக்க காலத்தில் யோக சனி தசையிலையும் அந்த புத்தி பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி 8ஆம் இடத்துல உள்ள அஷ்டமாதிபதி சூரிய புத்தி வரும் பொழுது ஜாதகரை மிகவும் கடுமையாக கஷ்டப்படுத்திட்டு போயிடும். இப்போ இன்னொரு அமைப்பு பாருங்க. இந்த ஜாதகத்தில் லக்னம் பார்த்தீங்கன்னா கடக லக்னம். லக்னாதிபதி 7ஆம் வீட்டில் பௌர்ணமியை நெருங்கிய சந்திரனாக இருந்து லக்னத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு, நல்லது ஒரு அமைப்பு. லக்னம் சிறப்பாக தான் இருக்குது. ஆனாலும் லக்னத்துக்கு சனியின் 3ஆம் பார்வை இருக்குது. இந்த அமைப்பில் குரு வந்து 5ஆம் பார்வையால் அந்த லக்னாதிபதி பௌர்ணமி நெருங்கிய சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை காட்டுது. மேலும் வந்து பௌர்ணமி சந்திரன் வந்து தனது லக்ன வீடான கடகத்தை வந்து 7ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறது நல்ல அமைப்பு தான். சனி வந்து 3ஆம் பார்வையால் லக்னத்தை பார்க்குறது சரியான அமைப்பு கிடையாது. இருந்தாலும் அதுக்கு மாற்று அமைப்புகள் இந்த ஜாதகத்தில் இருக்குது. லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான்னு வச்சுருப்போம். அதாவது மகர ராசியில் மகரத்தில் கூட உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருப்பதாக நம்ம எடுத்துக்குவோம். இந்த ஜாதகருக்கு பிறக்கும்போது தசை வந்து சூரிய தசை இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய தசை யோக தசை தான். சூரிய தசை, அடுத்து சந்திர தசை வரும், அடுத்து செவ்வாய் தசை, அடுத்து ராகு தசை, அடுத்து குரு தசை, இறுதியாக தான் சனி தசை வரும். அந்த சனி தான் அந்த கடகத்துக்கு ஆகாத முதல் எதிரியான அவயோக தசையாக இருக்கும். இந்த ஜாதகரும் சொல்லுவார், என்னுடைய வாழ்நாளில் சனி தசையே வராது, நான் 80 வயசுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு சனி தசையெல்லாம் வரும், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, என் வாழ்நாள் முழுவதுமே யோக தசைகள் தான் இருக்குது
அப்படின்னு இந்த ஜோதிடத்தை வேத ஜோதிடத்தை சில வீடியோக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு சந்தோஷமா அதை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பார். இந்த அமைப்புல இந்த ஜாதகருக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? சூரிய தசை நடக்கும். அப்படி பிறக்கும்போது இந்த ஜாதகருக்கு சூரிய தசை நடக்கும்போது புத்தி என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, 2ஆம் பாதமா வரக்கூடிய அந்த அமைப்புல அந்த சூரிய தசையில சந்திர புத்தி அல்லது செவ்வாய் புத்தி அப்படின்ற அமைப்பு தான் இருக்கும். அந்த பிறந்த ஜாதகர் வந்து குழந்தையா இருக்கக்கூடிய பருவத்துல 1 வயசு 2 வயசு 3 வயசுன்னு ஆகிட்டே இருக்கும்போது புத்திகள் வந்து மாறிக்கிட்டே போகும். சூரிய திசையில ஃபர்ஸ்ட் அந்த சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது கடைசியா சனி புத்தி வரும். சனி புத்தி கிட்டத்தட்ட 4 வயசு 5 வயசு அப்படின்னு வரும்போது சனி தசையில ஏற்படக்கூடிய கஷ்டத்தை விட கூடுதலான கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போயிடும். ஏன்னு பார்த்தோம்னா சூரியனுக்கும் சனிக்கும் சுத்தமா ஆகாது. நடக்கக்கூடிய தசை வந்து சூரிய தசை, அதுல புத்தி வந்து சனி புத்தி. மேலும் அந்த சனி வந்து கடக லக்கணத்திற்கு முதல் எதிரியான முதல் அவயோக தசையா வரக்கூடியதா அவயோக கிரகமான சனி வந்து புத்தியா எப்பமெல்லாம் வருதலோ அப்பமெல்லாம் வந்து கடுமையான கஷ்ட அமைப்பை தான் ஏற்படுத்தும். அதுலேயும் பார்த்தோம்னா முதல் எதிரியான சூரியனின் தசையில அந்த சனி வந்து புத்தியா வரும்போது கடுமையான பலன்களை தான் ஏற்படுத்தும். இப்போ இன்னொரு ஜாதக அமைப்பை எடுத்துக்குவோம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து மேச லக்னம், லக்னாதிபதி வந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில் இருக்குது. கூடவே சந்திரன் இருக்குது. சந்திரன் பார்த்தீங்கன்னா வலதுபுரை சந்திரன். அந்த லக்னாதிபதி செவ்வாய்க்கு குருவுடைய பார்வையும் இருக்குது. இந்த ஜாதகத்திலையும் அந்த லக்னாதிபதி வந்து வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. லக்னத்தில் 5ஆம் அதிபதி சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு வலுவான அமைப்பு தான். சூரியன் வந்து லக்னத்தில் உச்சமா இருக்குது. இந்த அமைப்புல இந்த ஜாதகர் வந்து பிறந்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம். அப்போ அந்த ஜாதகருக்கு பிறந்த உடனே முதல் திசை வந்து சுக்கிர திசை நடக்குது. அதற்கடுத்து சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு சனி தசைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். வரிசையா வந்து ஜாதகருக்கு யோக தசைகள் தான் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த மேச லக்னத்துக்கு அவயோக கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா புதனுடைய தசை வந்து ஜாதகருக்கு வாழ்நாளின் கடைசி பாட்டில் தான் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த ஜாதகரும் எனக்கு வாழ்நாளில் வந்து இந்த அவயோக தசையே வராது, எனக்கு வந்து கஷ்டகாலமே வாழ்நாளில் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் புதன் வந்து 12ஆம் இடத்துல இருந்து அதனுடைய 6ஆம் வீட்டை வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ஃபர்ஸ்ட் சுக்கிர தசை, அடுத்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை வரும். லக்னாதிபதி தசை வந்து யோகம் பண்ணக்கூடிய தசை தான். அந்த ஜாதகர் வந்து லக்னாதிபதி தசை எனக்கு செவ்வாய் தசை அதிக யோகம் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் செவ்வாய் தசையில புதன் புத்தி வந்துடும். 6ஆம் இடத்து அதிபதி புதன் வந்து 12ஆம் இடத்துல இருந்து புதன் புத்தி வரும்போது இந்த ஜாதகரை படாத பாடு படுத்திடும். ஏன்னு பார்த்தோம்னா அந்த புதன் வந்து 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தசையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை. செவ்வாய்க்கும் புதனுக்கும் சுத்தமாக ஆகாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சஷ்டாஷ்டக புத்தியாக வேற இருக்கும். செவ்வாய்க்கும் புதனுக்கும் 6-8 அமைப்பில் இருக்கும். அப்போ அந்த யோகாதிபதி செவ்வாய் லக்னாதிபதி செவ்வாயின் தசை வந்து யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அங்கே வரக்கூடிய அந்த புதன் புத்தி வந்து புதன் தசை வர்ற அமைப்பில் என்ன கஷ்டத்தை கொடுக்குமோ அதை காட்டிலே அதிகமான கஷ்டத்தை இந்த ஜாதகருக்கு அதிகம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட கஷ்டத்தை அதிகமாக கொடுத்துட்டு போயிடும். மேலும் இன்னொரு அமைப்பை பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் லக்னம் வந்து கன்னியா லக்னம், லக்னத்தில் குரு இருக்குது. லக்னாதிபதி 7ஆம் இடத்துல மீன வீட்டில் இருக்குது. குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. அந்த புதன் வந்து நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் தன்னுடைய இழந்த பலத்தை திருப்பி பெற்றும் குருவுடைய பார்வையில்.
லக்னத்தில் குரு இருக்கிறதும் சுப கிரகம் இருக்கிறதும் லக்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த ஜாதகத்திலையும் லக்னம் பிறந்தது பாருங்க, சந்திரன் வந்து துலாத்தில் இருக்குது, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். இந்த ஜாதகருக்கு பிறந்தோடனே குரு தசை நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை அனைத்துமே இந்த ஜாதகருக்கு ஜாதக லக்கணத்தை பொறுத்து யோகம் பண்ணக்கூடிய தசையாக தான் இருக்கும். இந்த ஜாதகரும் நம்ம வாழ்நாளில் கஷ்டமே போட மாட்டோம், நமக்கு வரக்கூடிய தசைகள் எல்லாமே யோக தசைகளாக இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து அந்த புதனுக்கு ஆகாத செவ்வாய் புத்தி வரும்போதெல்லாம் சில கஷ்டங்களை ஏற்படுத்தும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னாதிபதி புதனின் தசையில செவ்வாய் வரும்போது ரொம்பவே கஷ்டப்படுத்தும். ஏன்னா புதனுக்கும் செவ்வாய்க்கும் மிகவும் ஆகாத அமைப்பு இருக்கும். இந்த அமைப்புல இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி புதன் வந்து 7ஆம் வீட்டில் இருக்குது, செவ்வாய் வந்து 12ஆம் வீட்டில் இருக்குது, ரெண்டுமே சஷ்டாஷ்டக அமைப்புல இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு ஃபர்ஸ்ட் குரு தசை, அடுத்து சனி தசை, அடுத்து புதன் தசை அப்படின்னு வரக்கூடிய அமைப்புல அந்த லக்னாதிபதி புதன் தசையில செவ்வாய் புத்தி வரும்போது புதனுக்கு செவ்வாய்க்கும் ஆகாத அமைப்புல சஷ்டாஷ்டக அமைப்பு இருக்கும் பொழுது அந்த செவ்வாய் தசை வராட்டினாலும் இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தசை வர்றது வாழ்நாளின் இறுதி நாட்களில் வரக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். இருந்தாலும் அந்த லக்னாதிபதி புதனுடைய தசையில செவ்வாயின் புத்தி வரும்போது இந்த ஜாதகரை செவ்வாய் தசை வரும்போது என்ன கஷ்டப்படுத்துமோ அதை காட்டியும் கூடுதலான கஷ்டப்படுத்திட்டு போயிடும். இதே மாதிரி தான் மற்ற லக்கணங்களுக்கும் அதையும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஒருவேளை இந்த லக்கணம் வந்து ரிஷப லக்கணமாக இருந்தது, அவருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் வந்து யோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தாலும் அவருக்கு அந்த 8ஆம் இடத்து அதிபதி குருவின் புத்தி சாதகமான பலன்களை செய்யாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரனின் தசையில் குருவின் புத்தி வந்ததுன்னா அந்த குரு தசை வரும்போது என்ன கஷ்டம் ஏற்படுத்துமோ அதே கஷ்டத்தை ஏற்படுத்திடும். அதே மாதிரி ஒருவேளை நம்ம லக்னம் வந்து தனுசு லக்னமாக இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் வந்து அவருக்கு சூரிய சந்திர செவ்வாய் ராகு தசைகளாக இருந்தது, ராகு குரு தசைகளாக இருந்ததுன்னா இவர் வந்து ஜாதகருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் அனைத்துமே யோகம் செய்யக்கூடிய தசைகளாக தான் இருக்கும். அத்தகைய அமைப்பில் இந்த ஜாதகருக்கு 6ஆம் இடத்து சுக்கிர தசை வந்து வாழ்நாளில் வராது. உடனே அவர் வந்து இந்த ஜாதக அமைப்பில் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே யோகம் செய்யக்கூடிய தசைகளாக தான் இருக்குது, என் வாழ்நாளில் கஷ்டமே வராதுன்னு நினைச்சாருன்னா அது தப்பாக போயிடும். அவருக்கு லக்னாதிபதி குருவின் தசையில் 6ஆம் இடத்து சுக்கிர புத்தி வரும்போது சுக்கிர தசை என்ன பாடுபடுத்துமோ அதே கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போயிடும். ஆக எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் அந்த ஜாதக லக்கணத்தை பொறுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் வந்து யோக தசையாக இருந்தாலும் அந்த ஜாதக லக்கணத்திற்கு ஆகாத முதல் எதிரி தசை, அதாவது அவயோக தசை. இப்போ கடக சிம்மம்னா சனி, மகரம்னா சூரியன், கும்பம்னா சந்திரன், மேசம்னா புதன், ரிஷபம் துலாம்னா குரு. இப்படி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அவயோக தசை, முதல் அவயோக தசை ஒன்று, அவயோக கிரகம் ஒன்று உண்டு. அந்த கிரகத்தின் தசை வரும்போது கண்டிப்பா அந்த ஜாதகரை கஷ்டப்படுத்தும். ஆனாலும் நம்ம பார்க்குற அமைப்பில் இந்த ஜாதகர்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய தசையில் வந்து அந்த அவயோக தசை வந்து வராத அமைப்பு இருந்தாலும் அந்த ஜாதக லக்கணத்தை பொறுத்து லக்னாதிபதி தசை வரும்போது அந்த லக்னாதிபதி தசையில் அந்த அவயோக புத்தி 6ஆம் இடத்து புத்தியோ அல்லது 8ஆம் இடத்து புத்தியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகரை கஷ்டப்படுத்திட்டு தான் போகும். ஆக யோக தசாவில் கஷ்டம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த தசா வந்து லக்னாதிபதி தசையாக இருக்கும். அந்த தசையில் முதல் அவயோக கிரகத்தின் புத்தி வந்து நடந்துகிட்டு இருக்கும். லக்னாதிபதியின் தசையாக இல்லாட்டினாலும் லக்ன அதிபதிக்கு யோகம் செய்யக்கூடிய மற்ற கிரகங்களின் தசையாக இருந்தாலும் அவயோக கிரகங்களின் புத்தி நடந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு யோக தசையாக இருந்தாலும் கண்டிப்பாக
கஷ்ட காலங்கள் ஏற்படத்தான் செய்யும். நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.